கொடுத்துட்டு சாமி சாமி கொடுத்துட்டாங்க. ஒரு இலையை வந்து கரெக்டாக வச்சுருக்கீங்க, ஒரு இலையை ராங்காக வச்சுருக்கீங்க. ஏதோ ஒரு இலையை மட்டும் வயசாங்க. அப்போ இப்போ முகத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க. சரி சரி. அது கரெக்டாக வச்சு திருப்பிக்கோங்க. கீழே இருங்க, இலை திருப்புங்க. ஓகே. அது மேலே சொல்லணும். மெதிக்கு அது மேலே மெதிக்கு. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ராதா ருக்மணி. ஊருங்கம்மா? 4 ரோடு. எந்த நாளோடமா? அப்பயும் மட்டும். சரி. என்ன தொந்தரக்கா சரி வேலை பண்ண இந்த 3 வருஷமாக பின்னாடி இடுப்பு வலி திரும்புங்கம்மா. எந்த வலி போட்டு பண்ணுங்க. இந்த 2 இடம் அதுவும் நடுவில் அப்படியே தொட்டு வை வாப்பா. அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விரல் மட்டும் சேர்த்து தொடு சாமி. இந்த முதுகு தண்டணும். அப்படியே தொடு சாமி. தொட்டு கீழே கொண்டு வர. அப்படியே தொட்டு கொண்டு வந்துட்டேங்க சாமி. சரி சரிங்க, கொண்டு வந்துட்டேங்க. இந்த இடத்துல சரிங்க. அப்புறம் இந்த இடத்துல இது குழந்தைக்கு ஏதாவது ஆபரேஷன் பண்ணியிருக்கீங்களாம்மா? இல்லைங்க. சரி இருந்துட்டாங்க. எப்போ கீழே விழுந்தீங்கம்மா? கீழே எல்லாம் விழுகலைங்க. 8 ஆண்டுக்கு வந்து கீழே வந்தீங்கம்மா. என்ன 8 வருஷத்துக்கு முன்னாடி கீழே வந்தீங்கம்மா. இந்த மாதிரி எனக்கு அப்போ இல்லைங்க. உங்களோட பிறந்த 3 பேர் யாராச்சும்? அக்கா மட்டும்தாங்க. அக்கா, நீங்கள், இன்னொருத்தர்? அவ்வளோதானுங்க. 2 பேர் தானே. 3 பேர் பிரிச்சிருக்கு. பெற்ற தாயிருந்தால் போய் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் மக்கள் 3 மக்கள் யாராரு? குழந்தைக்கு 3 குழந்தைங்க யாராரு? எனக்குங்களா? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தானுங்க. இன்னும் 2 பேர் சரிங்க. தரிச்சிருக்கேன். தரிச்சுதா இல்லையா? இல்லைங்க தரிக்கலைங்க. 3 பேர் உங்களுக்கு தரிச்சிருக்கு. உன்னை பெற்ற தாய்க்கு 3 பேர் தரிச்சிருக்கு. சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. தெரியல, எனக்கு தெரியல. கணக்கு உங்கள் கணக்கு 3 கணக்கு வருமா? உங்களோட தொந்தரவு பாதிச்சு வந்து இப்போ நீங்கள் வந்து 3 வருஷம் சொல்கிறீங்க. ஆனால் உங்களோட கணக்கு ஆக்சுவலாக பாதிச்சு 5.25 வருஷம் ஆச்சு. சரிங்க. 5.25 வருஷத்தில் ஒரு பாகமாக பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையாக போய்ங்களா? இருக்கலாம். சரி, 2 கால் ஜோடி விட்டுவீங்க. 2 காலைங்க ஜோடி விட்டுவீங்க. கீழே குமியாதீங்க. 2 கால் ஜோடி விட்டுவீங்க. அம்மா நீங்கள் 19 தடவை வரணுங்களாம்மாங்கம்மா? ஓகே சரிங்க. நீங்கள் வாரக்கணக்காக வரீங்களா, நாள் கணக்கு வரீங்களா, இல்லை மாதக்கணக்கு வரீங்களா? நாள் கணக்காக வந்துருக்கீங்க. சரிங்க. இப்போ நாளையிலேருந்து வரீங்களா, இல்லை விட்டு வர்றீங்களா? இல்லை நாளையிலேருந்தே வந்து. சரி, நாளையிலேருந்து 19 நாள் தொடர்ந்து வரணும். சரிங்க. இல்லை 5ஆவது தடவை வரும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிடும். சரிங்க. அதுலேயே நான் பார்ப்பேன் சொல்லி 590 கொடுங்க. 3 தடவை உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்கம்மா. சரி. அதுக்கு மேலே உங்கள் மருந்து வேணுமோ நீங்களே கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? அதுக்கு மேலே ஐயா உத்தரவு கொடுக்க மாட்டார். அதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிடும். 590 மட்டும் கொடுங்க. என்னென்ன ஹாஸ்பிட்டலில் பார்த்து சாமி? இங்கே பழனிலேங்க, கோயம்பேடுலேங்க, கங்கா ஹாஸ்பிட்டலுங்க. பழனியில் எந்த கிளினிக்கு? வனசேகரன். சரிங்க. கோவையில்